நம்ம வெறும் பணம் சம்பாதிப்பதை பற்றி பேசல. ஏன்னா பணம் சம்பாதிப்பதை பற்றி தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம என்ன பேசுறோம்? தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்வதன் மூலமாக நாம் நல்லா இருக்க முடியும் என்பதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். தேவனை பிரியப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்வு எப்படி நல்ல வாழ்வாக அமையும் என்பதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். தேவனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளும் போது அதுதான் நம்முடைய ஜெபமாகவும் மாற ஆரம்பிக்கிறது. சொல்றாருல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகள் என்ற இடத்துல தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டவைகள். இந்த வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்கின்றதை நம்ம அறிந்து உணர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஏதோ வாழ்க்கை ஓட்டுறதுக்காக கடவுள் நம்மளை அழைக்கல. எப்படியோ இந்த நாள் அப்படியே ஓட்டிடணுங்க. சில பேர் சில நாள் ஓடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நீங்கள் வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் அந்த நாள் எவ்வளோ நாளா இருந்தாலும் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த நாளில் மகிழ்வீர்கள். உங்களுடைய வாஞ்சை, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது வாஞ்சை உண்டாகிறோம். அந்த வாஞ்சை தான் மிகப்பெரிய வல்லமையான ஜெபமாக உருவெடுக்க ஆரம்பிக்கும்.